ஒரு சிங்கத்துக்கும் நாய்க்கும் போட்டிச்சிருந்து. சிங்கம் தன்னோட இலக்கு அடையிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு ஒரே நேர்கோட்டில். நாய் ஓடிட்டு தான் இருக்குது. அதுக்கு இந்த மோப்பு சிந்தனை அதிகனால பக்கத்தில் இருக்க எலும்பு வந்து கண்ணுக்கு தென்படுது. ஒன்று எலும்பை தேடி போகுது, நல்லா திங்குது எலும்பை. தின்னு விட்டு சிங்கம் அங்கே போய் அடைஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு. நல்லா தின்னுட்டு இப்போ சிங்கம் எங்கேன்னு தேடிட்டுருக்கு. பார்த்தா சிங்கம் அங்கே ஃபஸ்ட்டு போய் அடைஞ்சிட்டுல. அப்போ நாய் அந்த சிங்கத்தை பார்த்து குலைச்சிட்டே இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, சிங்கம் வந்து என்ன தடிக்கு உழ வச்சுட்டு தான் ஓடிட்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டாரு. இப்போ பார்க்குறவங்க வந்து நாய் மேலே தப்பே இல்லை, சிங்கம் ஃப்ராடு தானே பண்ணி ஃபஸ்ட் வந்துட்டு போல அப்படின்னு எல்லோரும் சந்தேகப்படுறாங்க. ஆனால் நாய் பண்ண சேட்டை, அந்த நாய் ஒரே குறிக்கோளை ஓடனா ஜெயிக்கிறமோ இல்லையோ அந்த இலக்கை அடைஞ்சிருக்கலாம்ல. அது சைடில் மேய போன நாய், தெருவில் பொறிக்கிற நாய் சைடில் மேய போயிடுச்சு. எதுக்கு இந்த ஸ்டோரி சொன்னேன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்காக போகும்போதோ, நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகும்போதோ, இல்லை எதையாவது ஒன்று தேடி போகும்போதோ, ஏதாவது வேணும்னு நம்ம கேட்கும்போதோ, இந்த பக்கத்தில் எலும்பு துண்டு கண்ணில் தண்டுப்படுதுல, அந்த மாதிரி நம்ம கையில் வரும் குறுக்கு வழியில். இப்போது நம்ம நேர்மையான வழியில் பணம் தேடி போனால் குறுக்கு வழியில் ஒரு பணம் வரும். இதில் குறுக்கு வழியில் போனால் பணம் அதிகமாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு அந்த பணத்து மேலே உள்ள மோகத்தினால, மோப்ப சிந்தனை, அதாவது பணம் மோகம், அது மாதிரி நாய்க்கு மோப்பம் இருக்கிற மாதிரி பணத்தோட மோகத்தில் எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்லன்னு குறுக்கு வழியில் பணத்தை எடுத்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டா இலக்கை தேடிலாம் போக முடியாது. அப்போ நாங்கள் இலக்கு என்ன நினச்சிட்றாங்க, பணம் வந்துடுச்சு அப்போ நம்ம ஜெயிச்ச மாதிரி நினச்சிட்றாங்க. அப்போ ஒருத்தர் நேர் வழியில் போய் ஒரு அடைஞ்சிருப்பான்ல, அவனை குறை சொல்லுவார். இல்லை அவன் என்ன இது பண்ணிட்டு தான் போயிருக்கான், அவன் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக இருக்கணும்னையும் குறை சொல்லிட்டு தன்னை நியாயப்படுத்திப்பாங்க. ஆனால் தப்பு பண்ணது